அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம சென்ற நிகழ்ச்சியில் ரோமாபுரியில் இருக்கிற சபையானது எப்படி பாபிலோனிய சபையும் அதுவும் எப்படி ஒன்றா ஆச்சு, அந்த சடங்காச்சாரமெல்லாம் எப்படி அதுக்குள்ளே வந்தது அப்படின்ற நிகழ்ச்சியை சென்ற வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரத்தினங்களினால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்திரீ அப்படின்னு வருதுமா. அதாவது வசனம், இதில் அந்த ஸ்திரீ ரதாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்தவளாக பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசிதனமாகிய அருவருப்புகளினாலும் அசுதத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள் அப்படின்னு வாசிக்கிறோம். வசனத்துல இப்படி எழுதி இருக்குது. வசனத்தை தான் இப்ப நான் வாசித்தேன். ரதாம்பரமும் சிவப்பும் போப்பின் உடையில் உள்ள மிக முக்கியமான நிறங்கள் என எல்லாருக்கும் நம்மளுக்கு நல்லா தெரியும். போப்பு பதவி ஏற்கும்போது அவர் என்னென்ன ஆடையெல்லாம் அணிகிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம நல்லா பார்க்குறோமோ, நல்லா தெரியுது. போப்பு பதவியில் அமரும் பொழுது தரிக்க வேண்டிய தன் கையில் பிடித்திருந்தாள் அப்படின்னு வருது பத்தியா. ஏன்னா வாசிக்கிறோம், போப்பு பதவியில் அமரும் பொழுது தரிக்க வேண்டிய பல வகைப்பட்ட ஆடை அங்கிகளில் 5 வகை இருக்குமா. அது என்னன்னா, ரதாம்பரத்தால் ஆகியவை. அதாவது மேல் அங்கியானது முத்துக்களினால் பதிக்கப்பட்டிருக்குமா. அந்த தலைப்பாகை ரத்தின கற்களினாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்டிருக்குமா, அலங்கரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். சிவப்பு நிற மிருகத்தின் மேல் அமர்ந்திருக்கும் ஸ்திரீயின் அலங்கரிப்பானது எந்த அளவுக்கு யோவான் இதை ஒப்பிட்டு சொல்றாருன்னு பாருங்க. அதாவது இந்த பெண்ணு அலங்கரிக்கப்பட்டு இப்படி சிவப்பாடை அணிந்து ரத்தினங்களினாலும் பொன்னினாலும் முத்துக்களினாலும் தன்னை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஸ்திரீயும் வர. இந்த ஸ்திரீ யாரு அப்படின்றது பின்னாடி பார்க்கலாம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருந்தாள் என பார்க்கிறோம். அதாவது இந்த போப்பின் சபை அப்படின்னு சொன்னா பாபிலோனிய சபை கிறிஸ்துவ மதம் உருவான பிறகு இந்த பாபிலோனிய பிற மதத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்துவங்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினாங்க, கிறிஸ்துவங்களை எப்படி வெட்டி குவிச்சாங்க அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம். நீரோத் மன்னன் இயேசு கிறிஸ்துவை வணங்காதவன், அவன் மற்ற தெய்வத்தை வழிபட்டுட்டு வருகிறவன். அந்த காலகட்டத்தில் அவன் பாபிலோனிய வழிபாட்டு முறையில் வரவன் அவன் கூட. அப்ப அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தான் கிறிஸ்துவங்களை துன்பப்படுத்தினாங்க, பாபிலோனிய மதத்தை சேர்ந்தவங்க. அததான் இங்க குறிப்பிட்டு சொல்றாரு. அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இரத்த சாட்சிகளை பற்றியதாய் இருந்தாலும் 19வது நூற்றாண்டுகளாய் எந்த அளவுக்கு அடக்கியும் ஒடுக்கியும் இருக்கிற நிலையை போப் சபையில் காண முடியும். போப் சபையில நீங்க பெர்கமு சபை, தியேத்ரா சபையை போய் பாருங்க. நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதுல எப்படியெல்லாம் அடக்குமுறை இருக்குது, அந்த சபையை எதிர்க்கிறவங்களுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்குது, எப்படியெல்லாம் அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க, எப்படியெல்லாம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பெர்கமு சபையில தியேத்ரா சபையில நான் பேசியிருக்கிறேன். அதை போய் பாருங்க. அதை தான் அங்க சொல்றாங்க, அடக்குமுறையும் அடக்கியும் ஒடுக்கியும் இருக்கின்ற நிலையை போப்பின் சபையில் காண முடியும். ஆதி கிறிஸ்துவர்களுக்கு ஏற்பட்ட கொடிய உபத்திரவங்கள்
மற்றும் போப்பின் ராஜ்யத்தில் ஏற்பட்ட புலனாய்வுகளோடு ஒடுக்குதல்கள் யாவும் எத்தகைய பரிசுத்தவான்களின் இரத்தத்தால் போப்பின் சபை வெறி கொண்டிருந்தது என்பதை வெளிப்படுத்துகின்றது. சிவப்பான மிருகத்தின் மேல் ஸ்திரீயானவள் அமர்ந்திருந்த நிலையானது. சிவப்பான மிருகம், அது மேலதான் இந்த ரத்தினங்களினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்திரீ உட்கார்ந்துக்கிறார். அந்த சிவப்பான மிருகம் அந்தி கிறிஸ்துவை குறிக்குது. ஏன்னா அவன் கொலைக்காரன், இரத்த வெறி பிடிச்சுவன். எருசலேம் தேவாலயத்தில் பாழாக்கும் அருவருப்பு அப்படின்ற வீடியோவை பாருங்க. எந்த அளவுக்கு யூதர்களை இவன் வெட்டி குவிப்பான். 3/2 பகுதி வெட்டி குவிச்சிருவாங்க. ரத்த வெறி பிடிச்ச ரத்த காட்டேறிங்கவன் யாரு? இந்த அந்தி கிறிஸ்து. அதனால தான் அவனுக்கு அந்த மிருகத்தினுடைய கலர் வந்து சிவப்பு கலர். அப்படின்னா அந்த மிருகத்தின் மேல இவன் உட்கார்ந்துக்கிறாளாம். அந்தி கிறிஸ்துக்கு மேல இவா யாரு? இந்த ரத்தினங்களிலான பொன் ஆடையினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்திரீ இந்த மிருகத்துக்கு மேல உட்கார்ந்துக்கிறாளாம். அதாவது அந்தி கிறிஸ்து மிருக ஸ்திரீயை அவளது எல்லா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஸ்திரீயை அவளது எல்லாவித மாய்மால மத அனுசாரங்களிலும் ஆதரிப்பதான காலகட்டத்தை குறிக்கிறது. எதுக்கு இவ வந்து மிருகத்து மேல உட்கார்ந்துக்கிறா? அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, எல்லா மத வழிபாடும் இதை உள்ள சேர்த்துக்கிறது. மிருகம் வந்து அந்தி கிறிஸ்து பிற மதத்தை சேர்ந்த. அப்போ அந்த பிற மதத்தில் இருக்கிற கலாச்சாரங்களை தன் உள் வாங்கிக்கிறது, எல்லாத்தையும் அனுசரிச்சு போறது. உன் மதமே என் மதம் ஒண்ணுதான், எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான், அன்புன்னா எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுன்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றது, அனுசரிச்சு போறது. எல்லாவித மாய்மால மத அனுசாரங்களிலும் ஆதரிப்பதான காலகட்டத்தை குறிக்கிறது. இது எப்பனாக்கா உபதிரவ காலத்துல அந்தி கிறிஸ்து என்னென்ன சொல்றேன்னு அதெல்லாம் கேட்டு நடப்பாங்க. ஒரு அரசு மதமாய் ராட்சியங்களை எல்லாம் அது கட்டுப்படுத்தி ஆளுகை செய்ய கையளிக்கப்பட்ட காலமாகும். இது வந்து ஒரு அரசு மதம் தான். இப்போ கூட ரோமாபுரியில போப்பு தான் ஆட்சி செய்கிறாரு. நம்ம ஏற்கனவே எத்ருக்கள் வந்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது மதத்து சம்பந்தப்பட்ட அதிகாரமா அரசியல் சம்பந்தப்பட்ட 2 அதிகாரமா அவங்க பார்க்கணும், 2 பொறுப்பு அவங்க பார்க்கணும். அப்போ அரசு இது வந்து இந்த போப்பின் சபை வந்து அரசு மதமாய் ராட்சியங்களை எல்லாம் அது கட்டுப்படுத்தி, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் இந்த போப் மதம் கட்டுப்படுத்துமா, கட்டுப்படுத்தி ஆளுகை செய்ய கையளிக்கப்படும். அந்தி கிறிஸ்து காலத்துல இந்த போப் சபை தான் ஹீரோவா நிற்கும். அதனால தான் அந்தி கிறிஸ்து மேல, அந்தி கிறிஸ்துவுக்கு மேல இவ ஆளுகை செய்கிறவா, அதிகாரம் உள்ளவா, எல்லாரையும் ஆட்டி படைக்கிறவோ அப்படின்னு அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தில் அந்த வேசி யாரு? அந்த சிவப்பான மிருகத்தின் மீது உட்கார்ந்திருக்கிற ரதாம்பரத்தை அணிஞ்சிருக்கிறாளே, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் தண்ணி மேல உட்கார்ந்து நம்ம ஏற்கனவே 17வது அதிகாரத்தில் பார்த்தோம், 1-2 பார்த்தோம். அது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் எனப்படுவதால் அவளுடைய நீண்ட கால கனவான சபையின் சர்வலோக ஆதிக்கம் கடைசியாக நிறைவேறிவிட்டது என்னலாம். இந்த சபையினுடைய நோக்கம் உலகத்தையே தன்னுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்து நம்ம ஆட்சி செய்கிறோம் அப்படின்ற கனவு கடைசி உபதர காலத்துல நிறைவேறி முடியும்.
உன்னதமான சபை கிறிஸ்துவின் மணவாட்டி உலகத்தை விட்டு எடுபட்டவுடன் பொய்யான சபை அல்லது போப்பின் சபை அந்தி கிறிஸ்துவின் மணவாட்டி உலகத்தில் தங்கி இருந்து கொண்டு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளித்தவர்களாய் காணப்படுகின்ற அன்றைய உதட்டளவு கிறிஸ்துவ பெருமக்கள் சங்கடத்துக்கு ஒன்றாய் இணைந்து கொள்ளும்படியானதும் அது உலகளாவில் சபை என காட்சியளிக்கும். ஆனாலும் இந்த நிலை சிறிது காலத்துக்குள் மாறிவிடும். இந்த போப்பின் சபை எப்போ இது சர்வலோகத்தையும் ஆட்சி பண்ணும், தன் அதிகாரத்துக்குள்ள கொண்டு வரும்னா, இந்த பூமியில உண்மையான மணவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த சபை, ஆர்சி சபை, போப்பு சபை இந்த பூமியில தழை தோங்கி உலகத்தையே ஆளுகை செய்யும், உலகத்துக்கே ஒரு ராணியாக திகழும். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி அந்த 10 ராஜ்யங்களின் ராஜாக்கள் தங்கள் அதிகாரங்கள் இந்த போப்பின் சபையால் மட்டுப்படுகிறது என கண்டு இப்போ 10 கூட்டணி நாடு வருது இல்லையா, 10 தலை 10 கொம்பு அப்படின்னு படிச்சு இல்லையா, 10 நாடு, அந்த 10 நாட்டு தலைவர்களுக்கும் மேலத்தான் இந்த போப்பு சபை ஆளுகை செய்யும். அப்ப அந்த 10 நாட்டுல இருக்கிற தலைவர்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய அதிகாரம் எல்லாம் இந்த போப்பு சபை கட்டுப்படுத்துது, நம்மளை மட்டம் தட்டுது, இதுதான் ஹீரோவா நிக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சு இந்த சபையை, அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளது ஆடம்பர ஆடைகளை எல்லாம் கழற்றி போட்டு அவளது செல்வத்தை சூறையாடி அவளது கோவில்களையும் பிரம்மாண்ட பேராலயங்களையும் எரித்து போடுவார்கள். யாரு? அந்த 10 கூட்டணியில் இருக்கிற ராஜாக்கள். எங்களை கட்டுப்படுத்துற, எங்க அதிகாரத்தில் நீ தான் பெரிய ஹீரோவாக இருக்கிற, எங்களை எல்லாம் மட்டப்படுத்துற அப்படின்னு நினைச்சு வெறி கொண்டு அந்த 10 ராஜாக்களும் இந்த வேசியை பகைச்சு அழிச்சிடுவாங்க. அவ கட்டுக்கிறது மொத்தத்தையும் பிடிக்கி அழிச்சு தேவாலயத்தில் இடிச்சு தரமட்டமாக்கி போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பாழாக்கும் அருவருப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுவப்பட்ட பிறகு நடக்கும். இது எப்ப நடக்கும்? இந்த மகா வேசிய அந்த 10 ராஜாக்கள் எப்ப அழிப்பாங்க அப்படின்னா, பாழாக்கும் அருவருப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்குது பாரு, அப்படி இறங்கி விட்ட பிறகு நடக்கும். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பாழாக்கும் அருவருப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுவப்பட்ட பிறகு நடக்கும். ஏனெனில் அந்தி கிறிஸ்து தன்னை மையமாக வைத்திராத எந்த தொழுகையும் வெறுத்து அவைகளை தடுத்து விடுவான். இப்போ இந்த சபை உலகத்துக்கே நான் தான் ராணி, நான் தான் ஆளுகை செய்யறேன்னு உலகத்தையே வசப்படுத்தி ஹீரோவா நிற்கும் போப் சபை. அதனால வெறி கொண்டு அந்த 10 ராஜாக்களை இவ்வளோ அழிச்சிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பாழாக்கும் அருவருப்பு எருசலேம் தேவாலயத்தில் அந்த அந்தி கிறிஸ்துனுடைய சுரூபத்தை கொண்டு வைப்பாங்க. பாழாக்கு அருவருப்பு அங்கே நடக்கும். நான் தான் கடவுள் என்னுவான். யாரு? அந்தி கிறிஸ்து. நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு இந்த உலகத்தில் வேற எந்த கடவுளும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அதை அழிச்சிடணும். அதனால தான் பாழாக்கும் அருவருப்பு நடந்த பிறகு தான் இந்த 10 ராஜாக்களும் இந்த வேசியை பாழும் நிர்வாணமாக்கி அவகிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் பிடுங்கி எல்லாத்தையும் அழிச்சு நிர்மூலமாக்கி போட்டுருவாங்க. மிருகத்திடமிருந்து தான் தனக்கான ஆதரவும் அதிகாரமும் தேடிக்கொள்ள வேண்டி வரும். இப்படி அழிக்கப்பட்ட பிறகு இந்த 10 ராஜாக்களை சேர்ந்து இந்த வேசியை அழிச்சிட்டாங்க.
போப் சபையை அழிச்சிட்டாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கிற கிறிஸ்துவங்க போப்பு சபையில் இருக்கிறவங்க யாரை நம்பி தெரியுமா இருப்பாங்களா? அந்தி கிறிஸ்துவ நம்பி தான் இருப்பாங்களாம். அவனுடைய தயவில் தான் வாழ்வாங்களாம். போப்பின் சபையானது மரித்து போகும் சபை அல்ல. இந்த போப் சபை அழிஞ்சிடும் அப்படின்னா இது அழிக்கப்பட்டு போற சபை கிடையாது. அது உயிர் பெற்று சர்வலோக சபையாக மேலோங்கி நிற்கும் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் வரப்போகிற உபத்திரவ காலத்தின் பொழுது இரத்த சாட்சிகளின் இரத்தத்தால் அது வெறி கொண்டிருக்கும். இந்த போப் சபையும் இந்த அந்தி கிறிஸ்துவோட கூட இணைஞ்சிக்கிட்டு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துங்கிறாங்க பாரு, அவங்கள கொலை செய்வாங்க. யாரு தெரியுமா? யூதர்கள். ரட்சிக்கப்பட்ட இஸ்ராயல் மக்கள் இருப்பாங்க, 12 கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அந்த காலகட்டத்தில் உபத்திர காலத்தில் வாழ்ந்துட்டு வருவாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க அவங்களெல்லாம் அந்த கிறிஸ்துவோட கூட சேர்த்துக்கின்னு இந்த போப் சபையை சேர்த்துக்கின்னு கொலை செய்வாங்களாம். இனி ரகசியமா இருப்பதில்லை. இதுக்கு மேற்பட்டு இது ரகசியமா இருக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் ஸ்திரீயின் உருவக தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் போப்பின் சபை என்பதை ஆணித்தரமாய் நமக்கு விவரித்து காட்டப்படுகிறது. அதாவது போப் சபை தான் உபத்திரவ காலத்துல அந்த ஸ்திரீ தான் இருப்பா. சிவப்பான ஸ்திரீ மீது அமர்ந்திருக்கிற அந்த ஸ்திரீ எப்படியெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அவ எப்படி பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் பட்டு ஆடைகளினாலும் முத்தினாலும் ஜோடிக்கப்பட்டு சிங்காரிக்கப்பட்டு ராஜா ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு உலகம் முழுவதும் தன்னை ராணியாக நான் தான் ஹீரோ அப்படின்னு சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்கிற சர்வாதிகார ஆட்சியாக சர்வாதிகார சபையாக இந்த போப் சபை இருக்கும். இது அழிஞ்சு போவாது. இது அந்தி கிறிஸ்து உலகம் முடிகிற வரைக்கும் இருக்குமா? இது அந்தி கிறிஸ்து காலத்தில் கூட இருக்கும். அந்தி கிறிஸ்து இவளை அந்த சபையை அழிச்சிடுவாரு. தேவாலயம் எல்லாம் எல்லாத்தையும் இடிச்சு போட்டுருவாங்க. ஆனா அந்த போப் சபை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் அந்தி கிறிஸ்துவோட கூட சேர்ந்துக்கிறாங்களே. அப்போ அவங்க கொலை செய்யப்பட மாட்டாங்க. அவங்க இந்த நம்பரெல்லாம் ஏற்றுக்குவாங்க. அதனால அவங்க மறிக்க மாட்டாங்க. கடைசி நேரத்தில் தான் 7வது கலசம், 7வது முத்திரை, 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுது மகா பூமி அதிர்வு ஏற்படும் பொழுது இவங்க எல்லாமே அழிக்கப்பட்டு போவாங்க அப்படின்னு 17வது அதிகாரம் நமக்கு விவரமா சொல்லுதுங்க. இதோட நம்மளுக்கு 17வது அதிகாரம் முடிஞ்சு போகுது. 17வது அதிகாரம் முழுக்க அதாவது ரகசியம் பாபிலோன் என்ற ஸ்திரியை பெண்ணை பற்றி சொல்றது. அந்த பெண்ணு தான் ரோம் சபை, போப்பின் சபை. 17வது அதிகாரம் முழுக்க சொல்ற அந்த உருவக அடையாளம் தீர்க்க தரிசன வெளிப்பாடு என்னன்னா போப் சபை அந்தி கிறிஸ்துவனுடைய மணவாட்டி அப்படின்னு சொல்றது. அடுத்த நிகழ்ச்சி 18வது, அதாவது அடுத்தது நம்ம 18வது அதிகாரத்துக்கு நம்ம வரப்போறோம். 18வது அதிகாரத்துல என்ன சொல்லுதுனாக்கா பாபிலோன் நகரத்தை பத்தி சொல்லுது. இங்க பெண்ணை பத்தி சொல்லுச்சு. 17வது அதிகாரம் பெண்ணை பத்தி அந்தி கிறிஸ்து மணவாட்டி பத்தி சொல்லுது. 18வது அதிகாரம் பாபிலோன் மா நகரம், ஒரு இடம், ஒரு பட்டணத்தை பத்தி சொல்லுது. இஸ்ரவேல்ல எப்படி எருசலேம் ஒரு பட்டணம் இருக்குதோ அது போல பாபிலோன்ற பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்தை பற்றி சொல்றதா 18வது அதிகாரம். இப்போ நம்ம 18வது அதிகாரத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இஸ்ரவேலுக்காக தயவுசெய்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மரண